என் குழந்தை மத்த எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, ஆனா படிப்பு மட்டும் சுத்தமா வரமாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லேர்னிங் டிசபிலிட்டினா என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஐக்கியூலாம் நார்மலா தாங்க இருக்கும். அவங்க பிரெயினோட வயரிங் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அவங்களுக்கு காமிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேட்டை வரைஞ்சு காமிச்சீங்கன்னா பேட்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. கொடையை வரைஞ்சு காமிச்சீங்கன்னா அம்பரலான்னு சொல்லிடுவாங்க. ஆனா அம்பரலான்னு எழுதி படிக்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். சோ பசங்க இந்த மாதிரி படிக்கிற இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள படிக்க மாட்டேன்றான், தத்தி, ஸ்லோ லேர்னர்னு லேபிள் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அவங்கள கரெக்டான சப்போர்ட் கொடுங்க. கரெக்டான சப்போர்ட்னா என்னன்னா, பசங்களுக்கு அசஸ் பண்ணணும். சோ அவங்கள நீங்க ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க குழந்தைக்கு ரைட்டான அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்படி லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒன்றும் பயப்பட வேணாங்க. ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ரெமிடியல் எஜுகேஷன் சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க லைஃப்ல சூப்பரா ஷைன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு படிக்கிற எந்த விதத்துல சொல்லி கொடுத்தா ஈஸியா வருமோ அந்த விதத்துல சொல்லி கொடுக்கும் போது அவங்க பெட்டரா ஷைன் ஆவாங்க. பேரண்ட்ஸ் உங்க குழந்தை சரியா படிக்கலன்னா ஸ்லோ லேர்னர் சொல்லி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க. ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியா இன்டர்வியூ பண்ணுங்க.